எக்ஸல்ல குயிக்கா இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் ட்ராக்கரை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தேவையான செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டேப்ல போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு செக் பாக்ஸ் இருக்கு, ஆட் பண்ணியாச்சு. அண்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணியிருந்தோம்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை வச்சு தான் நமக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ட்ரூ எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறதான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் பண்ணி நம்பர் தான் வரும். நம்பருக்கு பதிலாக நமக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் இருந்தால் ரிப்பீட் ஆனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது ரிப்பீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். என்ன டெக்ஸ்ட்டோ இல்லை என்ன சிம்பிள் ரிப்பீட் பண்ணணுமோ அதை டபுள் கோட்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இந்த பைப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் தான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது 3, 4 அப்படிங்கிற ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ அதை டைம்ஸ், அதாவது மல்டிப்ளைட் பை 20 இல்லை 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பார் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்தாச்சு. ஜஸ்ட் ஹோம் டேப்பில் போயிட்டு ஃபாண்ட்டை மட்டும் என்ன பண்ணலாம், ஸ்டென்சில் அப்படிங்கிற ஃபாண்ட்டுக்கு மாற்றிடலாம். தேவைன்னா கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக நாம் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.